நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய ஜோஷ்வா டிவி வழியாக யூடியூப் வாயிலாக கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். வீடுகளிலிருந்து ஆண்டவரே யூடியூப் வாயிலாக டிவி வாயிலாக என்னுடைய வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றைய தினம் நீர் பேசுவீராக. நீ பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உங்களுடைய ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்தவுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். யோவான் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆண்டவராய் இயேசு சொன்னார், 48ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்துக்கு அவர் வந்தப்ப அவரை அவர் ஒரு நாள் ஆலயத்தில் வைத்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சீஷர்கள்லாம் அவரோடு கூட இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் ஆண்டவர் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நானே வானத்திலேருந்து இறங்கின ஜீவ அப்பம். பரலோகத்திலேருந்து நமக்காக அவர் தேவகுமாரனாய் அவதரித்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் அவர் சொன்னார், வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்படின்னா என்ன? இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். ஆண்டவர் சொல்கிறார், என்றென்றைக்கும் அவன் மறிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். நான் தான் அந்த அப்பம். அப்போ ஜீவ அப்பமாகிய இயேசுவை புசிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது கிடையாது. என்ன மரணம்? இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் போது எல்லாருக்கும் சரீர மரணம் உண்டு, ஆனால் ஆத்தும மரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா, உலகத்தில் நம்ம ஓட்டத்தை முடித்தவுடன் தானே அடுத்துதான் முக்கியமான நம்முடைய நித்திய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஒன்று, நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நித்திய மரணமாகிய நரகத்தை நம்ம சுதந்திரிக்கணும். 2ல் 1 தான். நம்ம யாருனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் இதுதான். ஒன்று நித்திய ஜீவனாகிய பரலோகம், இல்லாவிட்டால் நித்திய மரணமாகிய நரகம். இந்த 2ல் யாராவது ஒன்றை தான் சுதந்திரிக்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் வானத்திலேருந்து உங்களுக்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்திருக்கிறேன். என்னை புசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் மறிக்க மாட்டாங்க. அப்போ சரீர பிரகாரமான இந்த ஓட்டம் மரணத்தின் மூலமாகத்தான் முடிவடையும். ஆனால் உங்களுடைய ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு கூட என்றென்றைக்குமாய் நம்ம ஜீவனோடு வாழ்வோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அப்பத்தை புசிக்கிறவங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவ அப்பம் யாரு? இயேசு. அப்போ இயேசுவை யாரெல்லாம் புசிக்கிறார்களோ, அப்பம்னா புசிச்சு தானே ஆகணும். தன்னை அப்பத்துக்கு ஒப்பாக இயேசு சொல்லுகிறார். அப்போ அப்பமாகி அவரை நாம் சாப்பிட்டா தானே, புசித்தால் தானே அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள பிழைக்க முடியும். நம்ம மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்கிறார். நம்ம ஆகாரம் சாப்பிட்றோம், அதை வச்சு இந்த சரீரம் பிழைக்கிறது. அதே போல தான் இயேசுவாகிய தேவனை நாம் புசித்தால் என்றென்றைக்கும் அழியாத அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவரை எப்படி நம்ம புசிக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 47ஆம் வசனத்தில், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரை புசிக்கிறது எப்படி? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தான் அவரை புசிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் அவரை புசிக்கவே முடியாது. அப்போ அவரை புசிக்கணும்னா அவரை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ மெய்யான தெய்வம்,
அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. இதை நம்ம விசுவாசிக்கணும். இயேசு ஒருவரே மெய்யான தெய்வமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே ஜீவனுள்ள தெய்வமாயிருக்கிறார். அவர்தான் நித்தியமான ராஜாதி ராஜாவா இருக்கிறார். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தான் கேட்குறார். இதை வசனத்தை கேட்குறீங்கல்ல, இந்த கேட்குற நீங்க என் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் என் மெய்யான தேவன், அவர் தான் ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், எனக்காக அவர் உயிரையே கொடுத்தார், வந்து அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், என் பாவத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்து எனக்கு இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை உங்களால் வாயினால சொல்ல முடியுதா? யோசித்து பாருங்க. நீங்கள் அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் தான் மெய்யான தேவன் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா கேட்குறாரு. என்ன அப்போ அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தை அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்டிருக்கு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆண்டவர் சொல்றார், உங்களை ரட்சிக்கிறதுக்கு, உங்களை என்னை ரட்சிக்கிறதுக்கு இயேசுவின் நாமம் ஒன்று தான் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை தவிர வேற ஒரு நாமத்தாலும் நம்மை ரட்சிக்க முடியாது, விடுவிக்க முடியாது, மீட்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ நாமங்கள் இருக்கலாம், ஆனால் இயேசுவின் நாமமே அல்லாமல் உங்களையும் என்னையும் வேறொரு நாமம் ரட்சிக்காது. இதை நம்ம விசுவாசிக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மால் வாயினால் அதை அறிக்கை பண்ண முடியுமா? வசனம் சொல்லுகிறது, நீதி உண்டாக விசுவாசிக்க, அதாவது அவருடைய வாயினால் அறிக்கை பண்ண, வாயினால் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணணும். நீங்கள் உண்மையிலே ஆண்டரை விசுவாசிக்கிறீங்கன்னா உங்கள் வாய் அதை சொல்லும். இருதயம் விசுவாசிக்குதுன்னா நீங்கள் வாயினால சொல்லுவீங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும் நாமம் இயேசுவின் நாமம். இதை நாம் விசுவாசிக்கிறோமா? இதை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் வாயினால் அறிக்கை பண்ணுங்க, அதை சொல்லி ஆண்டவரை துதிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் இயேசு போதுமானவர். விசுவாசிக்கிறீங்களா? என் பிரச்சனை எல்லாத்தையும் இயேசுவால் மாற்ற முடியும், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு எனக்கு போதுமானவர், அவர் ஒருவர் வல்லமை உள்ளவர், அவரால் கூடாதது எதுவுமே கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா வாயினால் அறிக்கை பண்ணுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அடுத்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கார் ஆண்டவர், நான் மீண்டும் வருவேன்னு சொல்கிறார். அப்போஸ்தலர் 1:11ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார் அப்படின்னு சொல்லி தேவ தூதர்கள் ஆண்டவர் இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் போது அண்ணாந்து சீஷர்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 தேவ தூதர்கள் தோன்றி அவங்க சொல்கிறாங்க, கலிலேயராகிய மனுஷரை ஏன் அண்ணாந்து பார்க்குறீங்க? இந்த இயேசு எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. இயேசு மீண்டும் வருவார் என்று நம்ம விசுவாசிக்கிறோமா? ஆண்டு கேட்குறார் நம்மளை பார்த்து. நிறைய பேருக்கு ஆண்டு இயேசு வருவார் என்ற நம்பிக்கையே இல்லை. அவர் வருவேன் தான் சொல்கிறாரு, அவர் எப்போ வருவார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொன்னார், அவர் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார். மனுஷகுமாரன் வர்றது ஆண்டவர் பிதாவை தவிர யாருக்குமே தெரியாது. அந்த நாளிகை யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் வருகிற காலத்தை குறித்து நாம் அடையாளத்தை வைத்து அறிந்து கொள்ள முடியும்னு இயேசு சொன்னார். அதுக்கு வசனத்தில் அவர் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம அதெல்லாம் இன்னைக்கு பார்க்க தான் செய்கிறோம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பட்டயங்கள் எல்லாம் உலகம் தழுவி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருடைய மனுஷ சுவாபங்கள் மாறிவிட்டது, அன்பு தணிந்து விட்டது, பாவம் பெருகி விட்டது. ஆனால் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? அவர் சீக்கிரம் வருவாருன்னு சொல்லி நம்ம நம்புகிறோமா? அவர் அதுக்காக நம்ம எதிர்பார்க்கிறோமா? இயேசு சொல்லுகிறார், இப்போ நம்மளை பார்த்து கேட்டார் பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு கேள்வியின்படியும் நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் இயேசுவாகிய ஜீவ அப்பத்தை நாம் புசிக்கிறோம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை அன்புள்ளவர் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தான் தெய்வம் என்று விசுவாசிக்கணும், அவரை தவிர வேறு யாரும் கிடையாது. அவருடைய நாமம் தான் எல்லா நாமத்தை விட மேலான நாமம். அவரை எல்லாமல் ரட்சிக்கத்தக்க நாமம் வேறு கிடையாது. அவர் என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையின் எல்லா தேவைக்கும் அவர் போதுமானவர்.
அது மாத்திரம் அல்ல, என் பிரச்சனை எல்லாத்துக்கும் அவர் தான் பரிகாரி, அவர் தான் பெரியவர், இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை விட அவர் பெரியவர், அவர் தான் படைத்தவர். அது மாத்திரம் அல்ல, அவர் எனக்காய் உயிரை கொடுத்தார், இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார், மீண்டும் திரும்பி வரப்போகிறார் என்று நீங்கள் மனப்பூர்வமாய் ஆண்டவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் அந்த ஜீவ அப்பத்தை நீங்கள் புசிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த அப்பத்தை புசிக்கிறவங்க என்ன செய்யணும்? அப்போ ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன இயேசு ஒரு அப்பன்னா நம்ம அப்படியே வாயில் விழுங்கிடுவோமா? விழுங்க மாட்டோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாய் பிட்டு தான் நம்ம புசிப்போம். அப்போ இயேசுவின் சரீரம் சிலுவையிலே பிக்கப்பட்டுச்சு. எல்லா அவயவங்களும் நொறுக்கப்பட்டது. தலை முதல் கால் வரை ஒவ்வொரு சரீரமும் அடிக்கப்பட்டது. ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் நொறுக்கப்பட்டது. அப்போ சிலுவையில் தான் இயேசு தன்னை பிட்டு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவையில் பிக்கப்பட்ட இயேசுவை நம்ம புசிக்கணும். ஹல்லேலூயா. சிலுவையில் பிக்கப்பட்ட இயேசுவை எப்படி புசிக்கிறது? வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1:18. 1 கொரிந்தியர் 1:18 பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், சிலுவையை பற்றிய உபதேசம். இந்த நாள் என்ன நாட்கள்? சிலுவையை குறித்து தியானிக்கிற நாட்கள். திருச்சபையானது நமக்கு அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. நம்ம என்றைக்குமே சிலுவை தியானம் உள்ளவங்களாக தான் இருக்கணும். ஆனால் சில குறிப்பிட்ட நாட்களை நமக்கு நியமித்து கொடுத்துருக்குறாங்க. இன்னும் விசேஷமாக அதை தியானித்து அந்த ஆசீர்வாதங்களை நம்ம நிறைவாக பெற்றுக்கொள்றதுக்காக அதுக்குன்னு ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க நம்முடைய முன்னோர்கள். அப்போ ஆண்டவர் இந்த நாளில் ஏராளமான சிலுவையை குறித்த உபதேசங்கள், அவருடைய பாடுகளை குறித்த உபதேசங்கள் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் அதை கவனத்தோடு நம்ம கேட்குறோம்? ஆண்டு நம்மை பார்த்து கேட்கிறா, காது கொடுத்து கேட்குறீங்களா? நிறைய பேருக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் பிடிக்காது. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு அது கெட்டு போகிறவங்களுக்கு தான் அது பிடிக்காது. அப்போ இயேசுவாகி அப்பத்தை புசிக்கிறவங்கன்னா அவர் சிலுவையை பற்றிய உபதேசத்தை நம்ம ஆசையோடு கேட்கணும், விருப்பத்தோடு நம்ம கேட்கணும். கேட்கறது மாத்திரமல்ல, அதன் வழியாய் தேவன் நமக்கு சொல்லுகிற சத்தியங்களை நம்ம கை கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த பாடுகள் மூலமாக தான் சகல ஆசீர்வாதத்தையும் இயேசு நமக்கு சுதந்தரித்து வைத்தார். அப்போ அந்த பாடுகளை குறித்த சத்தியத்தை தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் நமக்கு விளக்கி சொல்லும் பொழுது நம்ம காதுள்ளவர்களாய் அதை கேட்கணும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தை குறித்து பேசினா ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதத்தை குறித்து பேசினா ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். இப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையின் உலக பிரகாரமான காரியத்தை வைத்த பிரசங்கங்களை நம்ம கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக நம்ம கேட்போம். ஆனால் இப்படிப்பட்ட உபதேசங்கள் வரும்போது அன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆலயத்திலேருந்து பேசி கொண்டிருக்கும் போது சீஷர்கள்லாம் என்ன வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி இடரலாய் அவரை விட்டு பின்வாங்கினார்கள். ஆண்டவர் இந்த நாட்களில் இது உங்களுக்கு கடினமான உபதேசமாகவோ, இது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு உபதேசமாகவோ தெரிந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெற முடியாது. அப்போ இயேசுவின் பாடுகள் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு கிடையாது, கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. ஆண்டவருக்காக நம்ம எழும்பி நிற்கவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த சிலுவை பற்றிய உபதேசங்களை கருத்தோடு கேளுங்க, காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கருத்தோடு கேட்டு அந்த வார்த்தைகளின்படி உங்களை சிலுவைக்கு நேராய் இயேசுவின் அன்புக்கு, சிலுவையில் என்ன வெளிப்பட்டுச்சு? இயேசுடைய அன்பு வெளிப்பட்டது. அந்த சிலுவையை நீங்கள் பார்க்க 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 உங்களுக்குள்ள இயேசுவின் தாழ்மை வரும், இயேசுவின் அன்பு வரும், இயேசுவின் பரிசுத்தம் வரும், இயேசுவின் எல்லா ஆசீர்வாதமும் நமக்குள்ளே வரும். அப்போ ஆண்டவர் அந்த உபதேசம் உங்களுக்கு பலனாயிருக்கிறது, அதை நீங்கள் புசிக்கணும், அதை காது கொடுத்து கேட்டு நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரியா? ஒரே பாரம்பரியமான காரியங்களோடு மாத்திரம் நம்ம நிறுத்திடக்கூடாது. இதன் வழியாய் சொல்லப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளின் மூலமாய் தேவனை நம்ம அறிந்து கொள்ளணும், வார்த்தைகள் கர்த்தரை நம்ம அறிந்து கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அதை நம்ம வாழ்க்கையில் அப்படியே செயலுக்கு கொண்டு வரணும், அதை வைத்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும், ஜெபிக்கணும்.
இப்படித்தான் ஆண்டவரை ஜீவ அப்பமாகிய இயேசுவை, சிலுவையில் பிக்கப்பட்ட இயேசுவை நம்ம புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி புசிக்கிறவங்க என்றென்றைக்கும் மறியாமல் இருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று அடுத்து சொல்றார் பாருங்க, அந்த காரியங்களை அந்த உபதேசங்களை கேட்கும் போது அடுத்து உங்கள் வாயினால் நீங்கள் அதை அறிக்கை பண்ணுங்க. அடுத்து அந்த அந்த சிலுவை பாடுகளோடு நம்ம வாழ்க்கையை இணைச்சி கொள்ளணும். நம்ம பிரச்சனை வரும்போதெல்லாம் உடனே சிலுவையை நோக்கி பார்க்கணும். ஏசப்பா எனக்காக இவ்வளோ பாடுபட்டாரு, எனக்காக இவ்வளோ நிந்திக்கப்பட்டாரு, நான் இந்தனின் பாதையில் கடந்து போகிற மாதிரி அன்னைக்கு இயேசு எவ்வளோ நிந்திக்கப்பட்டார், எவ்வளோ பரியாசம் பண்ணப்பட்டார் அப்படின்னு நீங்கள் அவரை நினச்சி பாருங்க. அப்போ உடனே உங்களுக்கு ஒரு தேவ பலன் உண்டாகும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால தான் நம்ம அந்த பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து அவரோடு கூட இணைந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தான் கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். அவருடைய ஜீவ அப்பமாகிய பிக்கப்பட்ட அவருடைய பாடுகளை நம்ம புசிக்கணும். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அடுத்து அவருடைய ஜீவ அப்பம் நானே என்று சொன்ன இயேசு சொல்றாரு, என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, இந்த வார்த்தைகளை புசிக்கிறவன் பிழைப்பான். அதுதான் சொன்னார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய வார்த்தை தான் இயேசு. பிதாவாகிய தேவனிடத்தில் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் இயேசுவாய் நம்மிடத்தில் வந்தார். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக நம்மிடத்தில் வந்தார். அதே வார்த்தை இன்னொரு வடிவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வேத வசனங்கள், வேத புத்தகத்தின் வாயிலாய் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை நீங்கள் புசிக்கணும். இந்த வார்த்தையை நீங்கள் புசிக்கலை, இந்த வேதத்தை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆவியிலே பலனே இல்லாதவங்களாக இருப்பீங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட இந்த வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புசிக்காவிட்டால் நீங்கள் பலனற்ற கிறிஸ்தவர்களாக இருப்பீங்க. உங்களை யோசித்து பாருங்கள், நீங்கள் சாப்பிடாமல் எத்தனை நாள் வாழ்ந்துருவீங்க? நம்மளால் ஒருவேளை ஆகாரத்தை கூட ஒதுக்குவதற்கு ரொம்ப கடினமாக இருக்குது. நமக்கு எத்தனையோ பலவீனம் இருக்குதுன்னு நம்ம அதை நினச்சி பார்க்குறோம். நம்ம ஐயோ என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதே, எனக்கு இந்த வியாதி இருக்குது அந்த வியாதி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பயந்து போயிடுறோம், தைரியம் இல்லாமல் போயிடுறோம். ஆனால் அப்போ நம்ம சரீரத்தை இவ்வளோ தூரம் நம்ம பேணி பாதுகாக்கிறோன்னா நம்முடைய ஆத்மா, நம்முடைய ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அந்த ஆத்மாவை கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்தி தேவ ராஜ்யத்துக்குள்ளே போய் நம்ம சேரணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அது வேத வசனத்தை நம்ம சாப்பிட சாப்பிட புசிக்க 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 தான் நம்முடைய ஆத்மா பலன் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் நம்ம உள்ளத்துக்குள்ளே போக போக போக, அது மாத்திரம் இல்லை, அந்த வசனம் உள்ளத்துக்குள்ளே போனால் மட்டும் போதாது, அதை அப்படியே நம்மளோட வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. யோவான் 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. என் வார்த்தையை ஒருத்தன் கை கொண்டுட்டா என்றென்றைக்கும் மரணத்தை அவன் ருசி பார்ப்பதில்லை. அப்படின்னா என்ன? நீங்கள் மரணத்தை சந்திச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து உயிரோடு எழும்பிடுவீங்க ஆண்டருக்குள்ள உயிர்த்தெழுதல் நாளிலே. இல்லாவிட்டால் நாம் மரணத்தை சந்திக்கும்னால இயேசு வந்துட்டார்னா அவரோடு கூட உயிரோடே நம்ம போயிடுவோம். ஹல்லேலூயா. நித்தியமாய் அவரோடு கூட ஜீவனோடு நம்ம வாழுவோம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, என் வார்த்தையை புசிங்க, என் வார்த்தையை ஒரு கடமையாக நினச்சி வாசிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின் மூலமாக இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறார் புசிக்கணும். வேதத்தில் எல்லா விதத்திலும் வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் எழுதப்பட்டிருக்கு, கட்டளைகள் நம்ம பின்பற்ற வேண்டிய கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கு, நமக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்குரிய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்று நம்ம அறிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் அறியணும்னா அந்த வேத வசனத்தை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நம்ம கவனத்தோடு நம்ம வாசிக்கணும். அந்த வார்த்தை மேலே தாகத்தோடு இருக்கணும். அப்போ அந்த வார்த்தையினுடைய வல்லமையை, அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இரவும் பகலும் நம்ம சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போல இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் சொல்றார், நிறைய வசனத்தை நம்ம கேட்குறோம்,
அந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்கல்ல, அந்த வார்த்தையெல்லாம் ஆவியாக இருக்கிறது, ஜீவன், அது ஜீவனாக இருக்குது, அதுக்கு ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது. அதனால் அதை புசிங்க, அதை கேளுங்க, கருத்தோடு கேட்டு அது மாத்திரம் அல்ல, அதை வாழ்க்கையிலே கை கொள்ளுங்கள், அதை வாழ்க்கையிலே செயல்படுத்துங்க. நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையினால் நம்ம புசித்து 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 நம்ம பலன் கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை புசிக்கிறதுனா என்ன? அவருடைய வார்த்தையை கேட்கணும், அதை கருத்தோடு வாசிக்கணும், ஜபத்தோடு வாசிக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை கை கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்கள் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பார்கள். இந்த வார்த்தையை வச்சு தான் நம்ம அவருக்காக சாட்சியாக வாழ முடியும். நான் கடைசி நாட்களில் இயேசுவின் ரத்தம் எந்த அளவுக்கு நமக்கு எல்லா போராட்டங்களையும் ஜெயிப்பதற்கு முக்கியமோ, அதே போல் ஆண்டுடைய வசனம் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையாகிய தேவன் ஜீவ அப்பம் நானே என்று எங்களோட நீங்கள் பேசுனீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவ அப்பமாகிய உண்மை நாங்கள் ஒவ்வொருவரும் புசிக்கணும் ஆண்டவரை. உம்மிடத்தில் நாங்கள் விசுவாசமாக இருக்கணும். உண்மை நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே விசுவாசிக்கணும். கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைச்சு நிற்கணும் ஏசப்பா ஒவ்வொருவரும். அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, சிலுவையில் எங்களுக்காய் பிக்கப்பட்ட இயேசுவை நாங்கள் புசிக்கணும் ஆண்டவரை. அப்படிப்பட்ட உபதேசங்களை நாங்கள் புசித்து நாங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. வார்த்தையாகி அப்பத்தை நாங்கள் புசித்து என்றென்றைக்கும் மறிக்காத அந்த மரணமடையாத அந்த நித்திய ஜீவனை அந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும் ஐயா. எங்கள் எல்லாரும் எங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.